போட்டு வாழ் உரிமை மாநாடு நடத்தின இல்லையா, அந்த மாநாட்டுக்கு திரட்டப்பட்ட நிதியில கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அப்போது தமுக அலுவலகம் இருந்த அந்த பில்டிங்கை வந்து அவங்க விலைக்கு தர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அது கூட தரை நமக்கு சொந்தம் கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய குத்தகை பில்டிங்கு. அந்த 30 வருஷம் அது வரைக்கும் அந்த பில்டிங்கை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பில்டிங்கோட இடத்துக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அது. அதனால அந்த தொகை அதை வந்து விலை பேசி வாங்கிடலாம்னு சொல்லி 16 ரூபா அதை விலை பேசி என்ன செஞ்சாங்க, அதை வாங்கணும். வாங்கும் பொழுது மறுபடியும் எல்லா நிர்வாகிகளும் கூடி மசூரா பண்றோம், இது எப்படி வாங்குறது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு வாங்குவோம். ஏன்னா அது வந்து ட்ரஸ்ட்டுக்குன்னு வசூலித்த பணம் பாதி, மாநாட்டிலிருந்து மிச்சமானது பாதி. இப்ப ரெண்டும் இருக்கிறதுனால தமுமுகங்கிற பெயர்ல இந்த சொத்தை வாங்குவோம் அப்படிங்கிற கருத்து வைக்கப்பட்ட பொழுது எல்லா நிர்வாகிகளும் அன்றைக்கு பொறுப்பில் இருந்த எல்லாருமே தமுமுக பேர்ல வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்டா, இது ஒரு ஜனரஞ்சகமான இயக்கம். இது வந்து நாளைக்கு யாரு வேண்டாம் என்ன செய்யலாம், அந்த இயக்கத்தில் தலைவர்களா வந்துருவாங்க. மோசமான தலைவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த சொத்து வந்து மோசமான காரியத்துக்கு பயன்படும். அதனால நம்ம செலக்ட் பண்ணப்பட்ட நம்ம கூட அந்த பொறுப்புல இல்லாம தூக்கி எறியப்பட்டுடலாம். அங்க அந்த மசூரால பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏகமானதை மசூரா பண்ணி அதையும் முஸ்லீம் ட்ரஸ்ட் பேர்ல வாங்குவோம். அந்த அந்த ப்ராப்பர்ட்டியும் முஸ்லீம் ட்ரஸ்ட் என்ற பெயர்ல வாங்கணும்னா நம்ம வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட மக்களா இருக்கிறோம், நம்மளும் மாறி போயிடலாம். அது ஒரு விஷயம். அன்றைக்கு எடுத்த மசூராவில் உள்ள தகவலை உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் அந்த சொத்து வாங்கப்பட்டுச்சு. அதுவும் முஸ்லீம் ட்ரஸ்ட் பேர்ல தான் இருக்கிறது. அதிலிருந்து ஏதாவது வாடகை வருமானம் வருதானே வரல. அதுல வந்து ஒரு 75% தமுக அலுவலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 25% உணர்வு அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பில்டிங் அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது அதுல இருந்து பணம் வருது, சாப்பிடுறோங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ரெண்டாவது சொத்து, ஒரு சொத்து வந்து 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது ஜமாத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் கொண்டிருந்தது. வேற எந்த அதுல இருந்து எடுப்பதற்கு திங்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. இரண்டாவது சொத்து வந்து எந்த வாடகை இல்லாம இலவசமான முறையில் அவங்க அதில் என்ன செய்யறாங்க, உணர்வும் அவங்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இதை பயன்படுத்துறாங்க. அதுல இருந்து எந்த வாடகை வரத்துக்கு வழி இல்லை, காசை எடுத்துக்கிறதுக்கு திங்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. சொத்து சொத்தாவே இருக்கிறது, ஒரு அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டாவது சொத்துங்க. மூணாவது சொத்து என்னன்னு கேட்டா, மதுரையை சேர்ந்த சிக்கந்தர் என்ற ஒரு சகோதரர், தௌஹீத் சகோதரர், ரொம்ப காலமா நம்ம மதுரையில் இருந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும். அவர் வந்து தன்னுடைய அந்த அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே வைகை ஆறு ஓடுது இல்லையா, அந்த வைகை கரையில் அவருக்கு ஒரு சொத்து இருந்தது. அந்த சொத்துக்களை நிறைய பேர் ஆக்கிரமித்து இரும்பு பற்ற அதெல்லாம் போட்டிருந்தார்கள். அந்த சொத்தை என்ன செஞ்சாரு, அவரு நான் ஒரு தௌஹீத் பணிக்காக வேண்டி மர்கஸுக்கு பள்ளியாசலுக்காக வேண்டி நான் ஃப்ரீயா தர்றேன் அப்படின்னு சொன்னார். ஃப்ரீயா தர்றேன்னு அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சொத்தினுடைய மதிப்பு ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஃப்ரீயா தர்றேன்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் அந்த சொத்தை வந்து விற்கிறதா இருந்தால் 2 லட்சம் ரூபாய் கூட விற்க முடியாது. அந்த சொத்தை ஃப்ரீயா தர்றேன்னாரு. அது நிறைய ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சுல, நீங்க தௌஹீத் பணிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லி காலியாக்கிடலாம், காலியாக்கினா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா போயிடும்னு சொல்லி அவர் தர்றேன்னு சொன்னாரு. அப்போ வந்து நம்ம தௌஹீத் பிரச்சார குழுன்னு வைத்திருந்தோம், ஜமாத்தாக ரெஜிஸ்டர் பண்ணி ஃபார்ம் பண்ணி வைக்கல. அப்ப நம்ம சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தா தனி நபர் பேர்லாம் பதிவு செய்யற மாதிரி இருக்கு, இப்போதைக்கு வேணான்னு சொல்லி நாங்க அதை வந்து மறுத்துட்டோம். மறுபடியும் அவர் தொடர்பு கொண்டு இதை எடுத்துக்கிறங்க என்று எல்லாத்தையும் ஆக்கிரமிச்ச மொத்தத்தையும் எடுத்துருவாங்க இவ்வளவு தெரியுது அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அப்ப நாங்க எல்லாம் மசூரா பண்ணி அதை முஸ்லீம் ட்ரஸ்ட்டுக்கு நீங்க எழுதித்தாங்க, நாங்க அதை தௌஹீத் பணிக்கு பயன்படுத்திக்கிறோம். அதான் இப்ப ரிஜிஸ்டர் பாடியா இருக்குது, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ட்ரஸ்டா இருக்கிறதுனால அதுக்கு நீங்க எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னோம். அவர் எழுதி தந்தார். எழுதி தந்த உடனே ஆக்கிரமிப்புகளாக இருந்த இரும்பு பற்றைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சோம், அதை வந்து ஒரு 4-5 கடைகள் காலியாக்கியிருக்கோம். மற்றவங்க காலி ஆகிறன்னு சொல்லிட்டாங்க. சும்மா காலியாகல, 25, 10ன்னு கொடுத்து அது காலியாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அந்த இடத்தை அவர் நமக்கு எழுதி தந்தார் பாருங்க. தந்த உடனே அங்க விட்டதை அல்ல இங்க வந்து நிறைவு செய்யறான். இந்த ராயப்பேட்டையில் நமக்கு நஷ்டமாச்சு பாருங்க, பெரிய நஷ்டம் இல்லையாது. அதை வந்து ஒரு தனி மனிதரை கொண்டு அல்ல என்ன செய்யறாங்க, நிறைவு செய்யற விதமாக அந்த இடத்துல ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க. பெரிய ஸ்கீம் வருது, ஓரளவுக்கு இந்த கப்பி ரோடு வரைக்கும் போட்டாங்க. இனிமேல் அது வந்து ஒரு நல்ல அகலமான ரோடு, அந்த சொத்தை ஒட்டி நாம கூட இதனுடைய மதிப்பு ஏறும் என்பதற்காக நம்ம இடத்த கூட விட்டு கூட கொடுத்துருக்கிறோம். அப்பதான் இதுக்கு மதிப்பு கூடுங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்து அவர் 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த சொத்தை தந்தார் பாருங்க. இது இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு பெருமானம் உள்ள ஒரு சொத்து. அது ஓசியா ஒருத்தர் கொடுத்தாரு. அது இன்றைக்கு நம்ம அதுக்கு மேல கூட போகும், 50 லட்சத்துக்கு மேலேயே போகும். அந்த மாதிரி ஒரு பெருமதியான ஒரு சொத்தாக அது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த சொத்து அப்படியே கடந்து கொண்டே இருந்தது. அவர் எழுதி தந்த சொத்து அப்படி சும்மா இருந்தது. அப்ப மதுரையில் உள்ள தௌஹீத் சகோதரர்கள்லாம் அந்த ஏரியாவில் நமக்கு ஒரு தௌஹீத் பள்ளிவாசல் இருந்தா நல்லா இருக்கும், அந்த இடத்த சும்மா தானே போட்டிருக்கிறீங்க,
நாங்க தௌஹீத் பள்ளி கட்டி செயல்படுறோம்னு என்கிட்ட கேட்டாங்க. அது ட்ரஸ்ட் பேர்ல இருக்குது. நீங்க தௌஹீத் ஜமாத் தலைமையின் சார்பாக நீங்க ட்ரஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, கடிதம் எழுதுங்க. நான் ட்ரஸ்ட் கூட்டத்தை கூட்டி அதை ஒரு ஒப்புதல் வாங்கி நான் அது பள்ளிவாசலை இயங்குறதுக்கு நம்ம ஆவணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் சைபுல்லா காஜா மூலமாக கடிதம் ட்ரஸ்ட்டுக்கு வருது. எல்லாம் ப்ரொசீஜர் முறையா இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி அந்த இடத்துல காலியா கிடக்குது, நாங்கள் பள்ளிவாசல் கட்டி கொள்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக எங்களுக்கு நீங்க அனுமதிக்கணும், அதை விட்டு தரணும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவுடனே என்ன செஞ்சோம்னா ட்ரஸ்ட் கூட்டத்தை கூட்டணும். அப்பெல்லாம் பிரியலையில எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம். எல்லாம் ஒன்னா இருக்கும்போது கூட்டும் பொழுது தாராளமா கொடுத்துருவோம், சும்மா கிடக்குது, தாராளமா கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவொன்னே என்ன பண்ணோம், நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தௌஹீத் ஜமாத்துக்கு அதை கொடுத்தாச்சு. எல்லாருமா இருக்கும் பொழுது கொடுத்தாச்சுன்னா எழுத்து மூலமா கொடுக்கல, பொசிஷனை கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவர்கள் பள்ளிவாசல் கட்டி, பள்ளிவாசல்னா கூரை பள்ளிவாசல் மாதிரி கட்டி அதை ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணி அதை நிலத்தை எல்லாம் சமப்படுத்தி அந்த இடத்துல பள்ளிவாசல் இயங்கி கொண்டிருக்கிறது. 2.5 வருஷம், 3 ரமலான் முடிஞ்சிருச்சு. 2 வருஷத்துக்கு மேல 3 வருஷம் ஆகும். அப்போ 3 ரமலான் அதை கடந்திருக்கிறோம். ஜும்மா நடக்கிறது, 5 வேளை தொழுகை நடக்கிறது, அதுல ரமலான் முழுவதும் 30 நாள் கிளாஸ் நடக்கிறது. பெருநாள் தொழுகைக்கான திடலாக அந்த இடம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாடி உள்ள திடல் என்ன செய்வோம், பெருநாள் தொழுகை நடத்துவோம். சரியான முறையில பின்பற்ற கூட மாட்டேங்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நாம் யாரு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அப்போதான் நமக்கு சரியான வெற்றி இருக்கிறது என்பதை திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமை சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை மட்டும் தியாகம் செய்வது கிடையாது. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படித்தோம் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுது இந்த இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அவர்கள் வந்த காலத்திலிருந்து அருமை சஹாபாக்கள் மரணிக்கும் வரை அந்த மாதிரி நீ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கான ஒரு இடம், அதை எல்லாருமா இருந்துதான் கொடுத்தோம். நான்கு யார்ட்டையும் கொடுத்துட்டு போகல, எல்லாருமா இருந்து 3 வருஷமா அவங்க கையில் இருக்குன்னா நீங்க பாத்துக்கிறீங்க. அது பள்ளிவாசலா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரிவினை ஏற்பட்ட பிறகு அந்த சகோதரன் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க பொசிஷனை கொடுத்து விட்டீங்க, எழுத்து மூலமா அது இல்லையே, எழுத்து மூலமா கொடுக்கறதுதான் முடிவு எடுத்தோம். நம்முடைய சோம்பேறித்தனத்தினால இந்த செய்வோம் அந்த செய்வோம்னு சொல்லி அது போயிடுச்சே தவிர கொடுக்கணுங்கிறது கொடுத்த தப்பா இருந்தா 2.5 வருஷம் 3 வருஷமா இப்படி விட்டு வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல் காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, நாங்களும் சொல்லியிருப்போம்ல. அது மனப்பூர்வமா விட்டு கொடுத்தது, தௌஹீத் பண்ணி நடக்கட்டும்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, அந்த பள்ளிவாசலுக்கு எழுத்து மூலமா தாங்கன்ற உடனே அப்ப நான் மதுரைக்கு புறப்பட்டு சென்று சேர்மன் என்ற முறையில் ஏற்கனவே கமிட்டியில் எடுக்கப்பட்ட எல்லாரும் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், அது எழுத்து வடிவமா ஆக்காது என்னுடைய தவறு, நான் லேட் பண்ணிட்டேன். அப்படிங்கறதுனால நான் போய் என்ன பண்ணேன்னா, இந்த பிரிவினைக்கு பிறகு எழுதி கொடுக்கறதுக்காக நான் போனேன். நான் அந்த எழுதி கொடுக்க போற அந்த டைம்ல ஒரு ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். அப்ப அவர் தலைவர் பேர்ல எழுதி கொடுக்க முடியாது. அடுத்து மதுரை மாவட்ட செக்ரட்டரியாக கலீலுர் ரஹ்மான் ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் தொண்டிக்காரர், என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்தவர், எனக்கு தூரத்து சொந்தமும் கூட. அவர் மதுரை மாவட்ட தௌஹீத் ஜமாத் செக்ரட்டரியா இருக்கிறார். அதனால தலைவர் இல்லைன்னா செயலாளர் பேர்ல அந்த ப்ராப்பர்ட்டி எழுதுவோம் இல்லையா? அதனால அது எப்படி எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மதுரை மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஜமாத்துக்காக அதனுடைய செயலாளர் கலீல் ரஹ்மான் அவர் ஒரு சொத்தை எழுதி கொடுக்கிறாருந்தா ட்ரஸ்ட் பேர்ல எழுத முடியாது. ட்ரஸ்ட் கையெழுத்து போடுமா? சொத்தை வாங்குறதா இருந்தா விற்கிறதா இருந்தா அதுல ஒரு கையெழுத்து சைன் பண்ணும்ல. ட்ரஸ்ட் ஒண்ணு பொருளா இருந்தா தான் கையெழுத்து போட முடியும். எதன் பேர்ல நீங்க வாங்கினாலும் ஒரு ஆள் அதுக்கு பொறுப்பாளர் பேர்லாம் வாங்க முடியும். அந்த ட்ரஸ்ட் சுட்டி காட்டி அந்த ட்ரஸ்டுக்காக அதனுடைய தலைவர், இந்த ட்ரஸ்டுக்காக அதனுடைய செயலாளர், இந்த ஜமாத்து ஒரு சொத்து வாங்குது, ஜமாத்தை போய் கையெழுத்து போடும், ஜமாத்து தலைவர் தான் கையெழுத்து போடுவார். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கலீலுர் ரஹ்மான் என்பவர் பெயர்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காக அதை 3 வருஷமா பயன்படுத்திட்டு வர்றீங்க. அது லீஸ் முறையில் வருஷத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துடணும், மற்றபடி வெறும் தரையத்தை நாங்க தந்திருக்கிறோம், நீங்க கடந்த 2 ஆண்டு பயன்படுத்தியது போலவே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமா கொடுத்துருக்குங்க. இதைத்தான் நல்ல உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன நோட்டீஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, அது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை அவருடைய ஊரை சேர்ந்த ஒரு சொந்தக்காரருக்கு எழுதி கொடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. நோட்டீஸ் போடுறாங்க. யார் போடுறா? அனாமதயம் போடல, ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு வகிக்கிறவர் தன் பெயர்ல இதை போடுறார். உண்மை என்னன்னு தெரிந்து கொண்டேன். உண்மை என்னன்னு தெரியும், மதுரைக்கு நீங்க போனா தெரியும், அதை பார்த்தாலும் தெரியும், அவருக்கும் தெரியும் என்ன நடப்புங்கிற. 2.5 வருஷமா அது பள்ளிவாசலா அது செயல்பட்டு வர்றது தெரியும். 3 ரமலானை கடந்து விட்டது அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து அந்த மாதிரி எதிரிகள் கூட நமக்கு இந்த பொருளாதார குற்றத்தை என் மீது சுமத்தியது கிடையாது இது வரைக்கும். இந்த 25 வருஷ வாழ்க்கையில மற்ற மாதிரி திட்டுவாங்களே தவிர, அவன் அந்த காசு தின்ட்டான் அந்த காசு தின்ட்டான் எதிரியா இருந்தாங்களே அவங்க கூட அது மாதிரி சொன்னது இல்லை.
ஏன்னா அந்த விஷயத்துல நான் வந்து அதை பெருமையா நான் சொல்லிக் கொள்வேன், நான் நெருப்பா தான் இருப்பேன். காசு விஷயத்துல வந்து எந்த காசையும் எடுத்துட்டாங்கிற குற்றச்சாட்டை என் மீது யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பணத்தை தொட மாட்டேன். ஒரு அமைப்புல இருந்தா கூட அப்படி இப்படி பார்த்து நீங்க வாங்கிக்கிறங்க, பொருளாளர் வாங்கிக்கிறங்க, அப்படிதான் நடந்து கொள்வேனே தவிர அப்படி ஒரு நான் வந்து பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கராரா ரொம்ப கண்டிப்பா நடப்பேன். இப்ப கூட நம்ம ஜமாத் சார்பாக சில செய்திகளை சொல்வதற்கு வந்திருக்கிறோம். அப்ப கூட ஒரு கண்டிஷன் போட்டு தான் நான் வந்தேன். என்ன வந்தேன், இந்த போற பிரயாணத்துல ஜமாத்துக்காக கூட மக்கள்கிட்ட எந்த நிதியும் கேட்க மாட்டேன், விளக்கம் சொல்வதற்கு தான் நான் போறேனே தவிர நிதி திரட்டுற வேலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், வந்து வசூல் பெற்று போயிட்டான்ருவாங்க. அந்த மாதிரியாக அந்த நிலைப்பாட்டில் வந்து நான் ரொம்ப உறுதியா இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி